நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? உன்கிட்டயா இல்ல ஜீவா கிட்டயா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட வாழ்க்கை எப்படி நரகமாக்கிட்டீங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. டேய், நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. பிரியா, சொல்லுங்க பார்த்தி. என்னாச்சு? இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? இத நான் கேட்க கூடாதுதான். ஆனா உங்களை இப்படி பார்த்துட்டு என்னால போக முடியல. இந்த வீட்டில் யாரும் உங்களை தப்பா பேசிட்டாங்களா? அந்த ஜேகே, ரம்யா, வேற யாராவது? இல்ல பார்த்தி, யாரும் என்ன எதுவுமே பேசல. யார் மேலயும் எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்ல. என்னோட நிலைமையை நினைச்சுதான் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல. வேண்டாம் பார்த்தி, உங்களுக்கு இது புரிய வேண்டாம். பிரியா, எல்லாருக்கும் நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கிறவங்க. நீங்களே இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசினா எப்படி பிரியா? தீர்க்கக்கூடிய பிரச்சனைனா யார்கிட்டயாவது சொல்லி உதவி கேட்கலாம். தீராத பிரச்சனைய யார்கிட்ட சொல்லி என்னாக போகுது? பிரியா, நீங்க இப்படி மனசு உடைஞ்சு பேசுறது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க இப்படி வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? இது வரைக்கும் உங்களை ஒரு தைரியமான பொண்ணா தான் நான் பார்த்திருக்கேன். இப்படி மனசு உடைஞ்சு ஓரமா உட்காந்து அழுகிற பொண்ணா நான் பார்த்ததே இல்லை. என்ன உங்க ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்றேன். இல்ல உங்க பர்சனல் விஷயம்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். இது எனக்கும் ஜீவாவுக்குமான பர்சனல் இஷ்யூ தான். ஆனா இந்த பிரச்சனையை ஜீவாவாலேயோ என்னாலேயோ தீர்க்க முடியுமான்னு தெரியல. எங்க கல்யாணம் மாறி நடந்ததுனால என் வாழ்க்கை மட்டும் பாதிக்கல, ஜீவாவோட வாழ்க்கையும் சேர்ந்துதான் பாதிச்சிருக்கு. என் கழுத்துல அன்னைக்கு தாலி ஏறலன்னதும் நம்ம ஃபேமிலியில உள்ளவங்களும் ஊர்க்காரங்களும் அவசரமா ஒரு முடிவு எடுத்து ஜீவாவை வற்புறுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால இன்னைக்கு இந்த வாழ்க்கையை அவராலையும் ஏத்துக்க முடியல, என்னாலையும் வாழ முடியல. என் பிரச்சனைக்கு காரணம்னு யாரையும் சொல்ல முடியாது. எல்லாம் விதி. பிரியா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சரியா புரியல. ஜீவா என்ன சொன்னா? உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசிட்டானா? அவரு தப்பா எதுவுமே பேசல, சரியாதான் பேசிருக்காரு. நான் தான் இது நாள் வரைக்கும் அவரை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். என்னோட கல்யாணம் நின்னு போனதுனால என்ன பத்தி மட்டுமே எல்லாருமே யோசிச்சாங்க. ஜீவாவை பத்தி யாருமே யோசிக்கல. அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்குள்ள வந்திருக்காது. என்னால ஜீவாவும் ஜீவாவால நானும் நிம்மதி இல்லாம தவிக்கிறோம். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமதான்
ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. ஆனா ஜீவா மனசுல பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அந்த எதிர்பார்ப்பு என்னன்னு அந்த சூழ்நிலையில நம்ம கேட்க மறந்துட்டோம். அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா எங்களோட வாழ்க்கையில வந்து நிக்குது. இதுல ஜீவாவை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பாவம், அவரு ரொம்ப நல்லவரு. பெத்தவங்க பேச்ச மீறக்கூடாதுன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல புருஷனா இருக்க அவரு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவரால முழுசா இந்த பந்தத்துக்குள்ள வர முடியல. எங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு வழக்கு அமைஞ்சதுக்கு நாங்க யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல. ஜீவாவுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. எவ்வளவு நாளா அவரோட மனசு எப்படியாச்சும் மாறும்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கைய பொய்யாக்கிட்டாரு. இதுக்கு மேல அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த வீட்டுல நான் ஏன் இருக்கணும்னு யோசிக்கிறேன். இப்போவே எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு தோணுது. ப்ளீஸ் வேண்டாம், இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. என்னால நீங்க சொல்றது கேட்கவே முடியல. ஜீவாவை வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதே நான் தான். எங்க அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் இவங்க யார் சொல்லியும் கேட்காதவன் என்னோட வார்த்தையை கேட்டுதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவசரத்துல திடீர்னு நடந்த கல்யாணம்னால அவன் உங்கள்கிட்ட ஆரம்பத்துல டிஸ்டன்ஸ் கீப் பண்றான்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு தூரம் கூட்டு வந்து நிறுத்தணும்னு நான் சத்தியமா யோசிக்கல பிரியா. ப்ளீஸ் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. எந்த அளவுக்கு அவன் உங்கள்கிட்ட நடந்திருக்கானா அவன் மனசுல ஏதோ ஒன்று ஆழமா பாதிச்சிருக்கு. அதனாலதான் அவன் இப்படிலாம் நடந்துக்கிறான். அவர் மனசுல என்ன இருக்கு, எதனால அவர் இப்படி நடந்துக்கிறாரு எல்லாம் எனக்கு தெரியும் பார்த்தி. என்ன பிரியா சொல்றீங்க? அப்படி அவன் மனசுல என்னதான் இருக்கு? சாரி பார்த்தி, அதை இப்ப உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நடந்த எங்க கல்யாணத்தையும் என்னையும் உடனே ஏத்துக்க முடியாததுக்கு அவரு சொன்ன காரணம் எனக்கு நியாயமா தான் பட்டுச்சு. அதனாலதான் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியும் நான் அவருக்காக காத்துட்டு இருக்கேன். அவரு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி என்ன முழுசா ஏத்துப்பாருன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவரும் எந்த குறையும் இல்லாம என் மேல அன்பா பாசமா சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு சொன்ன வார்த்தை நான் அவரு மேல வச்சிருந்த நம்பிக்கைய நெருப்பு மாதிரி எரிச்சிடுச்சு. என்ன இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க பார்த்தே. பிரியா, நான் போறேன். பிரியா, இது வரைக்கும் நான் கேட்டது எதுவும் நீ முடியாதுன்னு சொன்னதே இல்லை. ஒன்னையும் ஒண்ணு கேட்கிறேன். அப்பா அம்மா விருப்பத்துக்காகத்தான் நான் காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீயும் பிரியாவை ஏத்துக்க.
சத்தியமா சொல்றேன் பிரியா, எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. நான் மனசார ஏத்துக்கிட்டு உங்க கழுத்துல தாலி கட்டல. என்னடா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. யார் சொல்லியும் கேட்காத நான் சொன்ன வார்த்தைக்காக பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க மாட்டான்னு எல்லார்ட்டையும் பெருமையா சொன்னேன்டா. ஆனா நீ என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன் மனசை கல்லாக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சமைச்சிருக்கேன். இப்பதான்டா தெரியுது. அன்னைக்கு உன்னை வற்புறுத்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கு என்ன நினைக்க வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பிரியா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. அதை கேட்டதுல இருந்து என் மனசு நிம்மதி இல்லாம தவிக்குதுடா. நான் எடுத்த முடிவு ஒண்ணு மட்டும் இல்ல, பிரியாவையும் சேர்த்து பாதிச்சிருக்கு. என்னால நீயும் பிரியாவும் தன சித்திரவதை அனுபவிச்சிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடுறா. ஐம் சாரிடா. டே பார்த்தி, நீ ஏன் பார்த்தி மன்னிப்பு கேட்கிற? நடந்ததுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது. நீ பிரியாவோட வாழ்க்கையை யோசிச்சு என்ன அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. அன்னைக்கு என் சூழ்நிலை என்னால உன் பேச்சம் மறுக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் பிரியாவோட என்னால வாழ முடியல பார்த்தி. இன்னைக்கு என்னையும் அறியாம எல்லாத்தையும் கொட்டிட்ட. எனக்கு புரியுது பார்த்தி, கண்டிப்பா பிரியா மனசு கஷ்டப்படும். ஆனா சொல்லாமலும் இருக்க முடியலையே. நிச்சயமா கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட்ரா. சாகிற வரைக்கும் அதுல இருந்து நம்ம விலகவே முடியாது, விலகவும் கூடாது. பிரியா உன்னை நேசிக்கிறாடா. உன் பிரச்சனை என்னன்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. உன் மனசு மாறுற வரைக்கும் காத்திருக்கேன்னு சொல்றா ஜீவா. இந்த அளவுக்கு ஒரு புரிதலான பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க ஜீவா. பிளீஸ் ஜீவா, நீ அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் யோசிச்சிடாத. அதுக்கப்புறம் யாராலையும் தாங்க முடியாது. ஒருவேளை நீயும் பிரியாவும் பிரிஞ்சு கஷ்டப்படுறது அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா அவங்க என்னடா நடப்பாங்க? அவங்களால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? டேய், நான் உன்னை ரொம்ப வற்புறுத்திட்டேன்டா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு நீ பிரியாவோட பேசு, அவளை சமாதானப்படுத்துறா. ஜீவா, இந்த விருப்பத்தோட நடக்கிற கல்யாணம் எல்லாம் ரொம்ப கம்மிடா. காலப்போக்குல ஒருத்தர் மேல ஒருத்தர் புரிதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சு வாழ ஆரம்பிப்பாங்க. இதாண்டா யதார்த்தம். உன் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். இப்ப நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறா ஜீவா.
அப்படி நீ எடுத்த நான் அது தேவையில்லாம எல்லார் வாழ்க்கையும் பாதிக்கும்டா. நீ பிரியாவோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைங்கிறதுக்கு உன் மனசுல வேற ஒரு காரணம் இருக்குன்னு பிரியா என்கிட்ட சொல்லிட்டா. அந்த காரணம் என்னன்னு நானும் கேட்டேன். ஆனா அதை அவ சொல்ல மறந்துட்டா. பிரியாவோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைங்கிறதுக்கு உன் மனசுல வேற ஒரு காரணம் இருக்குன்னு பிரியா என்கிட்ட சொல்லிட்டா. அதனால நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். டேய், நீ நான் சொன்னதுக்காக பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டேன். என் பேச்சை என்னைக்கு நீ மீற மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் நான் உன்னை கேட்கிறேன், எந்த காலத்திலையும் பிரியா விட்டு பிரிஞ்சிடாத. தயவு செஞ்சு பிரியாவை போய் பாடுற. அவ உடைச்சு போயிருக்கா. அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசு. அவளை எந்த விதமான தப்பான முடிவு எடுக்க விட்டுறாதரா. போய் பேசு. என்ன உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சதே தவிர நான் மனசார ஏத்துக்கிட்டு உங்க கழுத்துல தாலி கட்டல. பிரியா, என்னது இது? ஏங்க எந்திரிங்க, முதல்ல எந்திரிங்க, மேல எந்திரிங்க. இந்தாங்க, முதல்ல தொடங்க. முதல்ல நீங்க வாங்க, வெளியே வாங்க. வாங்க பிரியா, வாங்க, வெளியே வாங்க. என்னங்க என்னங்க நீங்க? பிரியா, முதல்ல தொடங்க. தொடங்க பிரியா, ப்ளீஸ். ப்ளீஸ் அழாதீங்க பிரியா. நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுதான். யோசிக்காம என்னென்னமோ பேசிட்டு. நீங்க யோசிக்காம பேசல ஜீவா. உங்க ஆழ் மனசுல இருந்த உண்மையதான் பேசிருக்கீங்க.